ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. ஏன் துன்பங்கள்? பலவிதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேர்ந்த ஒருவர் தான் யாரை சந்தித்தாலும் தன்னுடைய பலவிதமான கஷ்டங்களையும் போராட்டங்களையும் பட்டியல் போட்டு சொல்லுவார். கர்த்தருக்காக வாழ்வதில் எவ்வளவோ சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்று புலம்புவார். ஆனால் அவரை நன்கு அறிந்தவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அவர் அனுபவிக்கின்ற துன்பங்களின் உண்மையான காரணம் அவர் கர்த்தருக்காக வாழ்வதால் அல்ல, கர்த்தருக்காக வாழாமையே. நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதாலோ பலவிதமான ஆவிக்குரிய விஷயங்களில் ஈடுபடுவதாலோ நமக்கு வருகின்ற சோதனைகள் யாவும் கர்த்தருக்காக வாழ்வதால் வருகிறது என்று அர்த்தமல்ல. நன்கு நம்மை உற்று கவனித்தால் நம்மில் அநேகருடைய துன்பங்கள் நாம் கர்த்தருக்காக வாழாமல் சுயத்திற்காக வாழ்வதாலேயே என்பதை கண்டறிய முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய திட்டத்தின்படி தேவன் காண்பித்த வழியில் கானானை நோக்கி பயணம் செய்தார்கள். அந்த பாதையில் அவர்கள் ஏராளம் துன்பங்களை சந்திக்க நேர்ந்தது. அந்த துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் காரணம் தேவனுடைய வழியில் நடந்ததால் வந்ததுதான் என்று அவர்கள் எண்ணினார்கள். தங்களின் சோதனைகளுக்கு மோசேயை அவர்கள் காரணம் காட்டினார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. அவர்கள் கர்த்தருக்குள் வந்ததால் அல்ல, அவர்கள் சுயத்தை விட்டு வர இயலாததாலேயே அத்தனை பிரச்சனைகளும் நேரிட்டது. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வந்ததால் அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டமாக செயல்பட்டதாலேயே அத்தனை துன்பங்களும் நேரிட்டன. தேவனுக்காக வாழ்வதாலும் பலவித துன்பங்கள் வர இயலும். ஆனால் அந்த துன்பங்களின் நடுவில் சமாதானம், நம்பிக்கை, தேவ பிரசன்னம், மன தைரியம் ஆகியவை குறையாமல் இருக்கும். கர்த்தருக்காக பலவிதமான பாடுகளையும் துன்பங்களையும் தொடர்ந்து சந்திக்க நேர்ந்தவன் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆயினும் அந்த தேவ மனிதன் தன்னுடைய துன்பங்களால் துவண்டு போய் மனம் சலித்ததில்லை. அவைகளின் நடுவிலும் அமைதி நிறைந்த இதயத்துடனும் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்துடனும் அவன் வாழ்ந்தான். சிந்தனைக்கு, இறைவனுடைய காரியங்கள் மேல் உன் கவனம் சரியாயிருந்தால் உன் தேவைகள் மேல் அவருடைய கவனம் அதிகமாயிருக்கும். இறைவனுடைய காரியங்கள் மேல் உன் கவனம் சரியாயிருந்தால் உன் தேவைகள் மேல் அவருடைய கவனம் அதிகமாயிருக்கும்.